ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு நாங்கள் அன்போடு நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம்ம இருக்கிற இடங்களிலே நம் கண்களை மூடி நம் ஆண்டை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பிதாவே, இந்த கிருபை நிறைந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த 6 மாதங்கள் முடித்து அப்பா 7வது மாதத்துக்குள் பிரவேசிக்கும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திர ராஜா. உம்முடைய பிரசன்னம் அப்பா எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். இதுவரை நடத்தின தேவன் அப்பா தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. மீதியான இந்த நேரத்தை உம்முடைய கரத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு என்று வைத்திருக்கிற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. துதி கன மகிமை ஒருவருக்கு ஏறெடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 நாம் துதித்து பாடுவோம், கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் என்ற பாடலை கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே. பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே. பரிசுத்த பரிசுத்த அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ இம்மட்டும் உதவி தேவன் தொடர்ந்து நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம், அவரை ஆராதிப்போம், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுவோம். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீரே, இனியும் உதவி செய்ய நீர் வல்லவர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஜீசஸ் அவர் பெரிய தேவன், உன்னதமான தேவன், மகத்துவமான தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் உதவி செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஓ நம்முடைய தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் அவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஜீசஸ்.
உனக்கெல்லாம் வாய்க்கும். ஆமென். தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து ஹalleluya. என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு. ஆமென். உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு. சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். என் தேவன் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். என் தேவன் பெரியவர், தேவன் நல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya. பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவன் பெரியவர், வானத்தை பூமியும் அது உள்ள யாவற்றை சிருஷ்டித்த தேவன். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயத்தை செய்கிற தேவன். உடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், எங்கள் விண்ணப்பத்தை அறிந்திருக்கிற தேவன். எங்கள் விருப்பத்தின்படியாய் நீ செய்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மகிமை கனத்தை துதி உமக்கு செலுத்துகிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களோடு நீர் பேசுவீராக, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.
Jesus. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. May the holy name of God be glorified. இந்த காலை தேவன் நம்மோடு பேசும்படியாக நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பிற்பகுதியை வாசிப்போம். And let's turn our Bibles to Proverbs chapter 10 verses 24, the later part of the verse. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் பிற்பகுதி. And Proverbs chapter 10 verses 24, the later part of the verse. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். And the desire of the righteous will be granted. Hallelujah. Hallelujah. கண்கள் மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக. Let's close our eyes and look upon the Lord God in பிதாவே prayer. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Our holy Father, we thank you, Lord, for this blessed time. கர்த்தரே எங்களோடு நீர் பேசுவீராக. Lord, speak to us. ஆண்டவரே நீர் பேசு நாங்கள் கேட்கிறோம். Lord, you speak to us and we உம்முடைய will hear. வார்த்தையின்படியாக எங்களை நடத்துவீராக. Lord, lead us according to your word. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. In Jesus' name I pray. ஆமென். Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. And may the holy name of God be நாம் வாசித்த இந்த glorified. வசனத்திலே நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். And we just read in this verse, the desire of the righteous will be கர்த்தர் granted. வாக்குத்தத்தமா சொல்லுகிறான் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். And the Lord God is saying here as a promise, the desire of the righteous will be நம்முடைய granted. தேவன் எப்படிப்பட்டவர்? And how is the Lord நம்முடைய God? தேவன் நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிற தேவன். And He is the Lord God who does according to our desires. நீதிமானுடைய விருப்பத்தை அறிந்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுக்கிறார். And the Lord God is knowing the desire of the righteous and He is hearing him. விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். And He is the Lord God who fulfills the யாருடைய desires. விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்? So whose desire does He fulfill? நீதிமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். And the Lord God is fulfilling the desire of the யார் righteous. நீதிமான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். And whom do we read in the scriptures? They are நீங்க righteous. ரோமர் 5:9 வசனத்தை வாசித்தால் And when you just turn in Romans chapter 5 verses 9. இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். And the people who are being justified by the blood of Jesus. யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டார்களோ அவர்கள்லாம் நீதிமான்கள். And whoever has been washed by the blood of Jesus, they are righteous. ரோமர் 5:1 வாசித்தால் And in Romans chapter 5 verses 1. இயேசுவை விசுவாசித்தவர்கள் எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். And the people who are being justified by faith, they were ரோமர் righteous. 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்தால் And when you turned your Bibles to Romans 3:24. கிருபையினாலே நாம் அவருடைய இலவசமாய் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். And being justified freely by His grace. ஹalleluya. Hallelujah. நீங்க வாசித்து பாருங்கள். And when you just read all these வேதவசனம் verses, சொல்லி இவர்கள் நீதிமான்கள். and the scripture clearly says all these are righteous. இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். And the people who are being redeemed by His இயேசுவை blood. விசுவாசித்தவர்கள். And the people who just believe in the Lord கிருபை Jesus. பெற்றவர்கள். And the people who have received His grace. Hallelujah. Hallelujah. நீதிமான் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். And the Lord God is fulfilling the desire of the righteous. நீதிமான் இந்த விருப்பம் எங்கிருந்து வருகிறது நீதிமானுக்கு? And from where the righteous is getting his நீங்க desire. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது And when you turn your Bibles to Philippians chapter 2. 14ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். And Philippians chapter 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை தமிழில் வாசிக்கிறேன். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். Philippians chapter 2 verses 13 we read, for it is God who works in you both will and to do for His good pleasure. நமக்குள்ளாக அவரே விருப்பத்தை உண்டாக்குகிறார். And the Lord God is making His desire in us. ஹalleluya. Hallelujah. நீதிமானுக்குள்ளாக தேவன் விருப்பத்தை வைக்கிறார். And the Lord God is keeping His desire in the தேவனுடைய righteous. பிள்ளைக்குள்ளாக தேவன் அவருடைய விருப்பத்தை வைக்கிறார். And the Lord God is keeping His desire in the children of அவருடைய God. விருப்பத்தை அவன் பெற்ற அவன் அவர் விருப்பத்தின்படி அவன் கேட்கிறான். And after he has received his desire, he is asking things according to his desire. ஹalleluya. Hallelujah. 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் And 2 Chronicles chapter 1. 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தால் And 2 Chronicles chapter 1 verses அங்க 14. தேவன் சாலோமோனை நோக்கி பார்த்து சொல்கிறார், And the Lord God is looking at Solomon. இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடினால். And as this was in your heart. ஹalleluya.
ஹalleluya. Hallelujah. சாலமோன் இருதயத்திலே விருப்பம் இருந்தது. And Solomon, he had a desire in his heart. என்ன விருப்பம் இருந்துச்சு? And what was his desire? தேவனிடத்தில் ஞானத்தையும் அறிவை கேட்க வேண்டும். And he just want to ask the Lord for wisdom and knowledge. தேவனுடைய பார்வையில் அது பிரியமா இருந்தது. And it was pleasing in the sight of the Lord. சாலமோனுக்குள்ளாக தேவன் விருப்பத்தை வைத்திருந்தார். And the Lord God has kept a desire in the heart அந்த of விருப்பத்தின்படி Solomon. தேவனிடத்தில் கேட்கிறான். And so he asked the Lord according to that desire. ஹalleluya. Hallelujah. அந்த விருப்பத்தின்படியா அவனுக்கு கட்டளையிட்டார். And the Lord God commanded the same according to his desire. அருமையான சகோதரனே சகோதரியே, And my dear beloved brothers and உங்கள் sisters, விருப்பத்தின்படியாக உங்களுக்கு செய்வாராக. and may the Lord God do according to your desire. இருதயத்திலே अनेक விருப்பங்கள் இருக்கலாம். And maybe you might be having many desires in your அந்த heart. விருப்பத்தின்படியாக நீங்க கேட்கும் பொழுது And when you just ask the Lord according to that உங்கள் desire, விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். and the Lord God is a God, he is fulfilling that desire. விருப்பத்தை கர்த்தர் பார்க்கிறார். And the Lord God is seeing to your desire. விருப்பத்தை பார்த்து தான் அவர் ஆசீர்வதிக்கிறார். And the Lord God is seeing your desire and he is blessing you. புதிய ஏற்பாட்டில் வரும்போது अनेक இடத்துல இயேசு சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. And when you just read in the New Testament, the Lord Jesus says, according to your desire, let it happen. மத்தேயு 19:17 வசனத்தை வாசித்தால், And Matthew 19:17 நீ says, ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என்று இயேசுவே சொல்லுகிறார். and the Lord Jesus himself says, you have a desire to enter into the உனக்குள்ள life. ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். And you just need to have a desire in you. பரலோகத்துக்கு போக வேண்டும் ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். And you just need to have a desire to go to heaven. அதிலே நீ விரும்பினால், And if you desire, அதே மத்தேயு 19:21 வசனத்தை வாசித்தால், and Matthew 19:21 நீ says, பூர்ண சற்குணராய் இருக்க விரும்பினால், and the Lord Jesus says, if you want to be perfect. மார்க் 8:34 வாசித்தால், And Mark 8:34 says, ஒருவன் வர விரும்பினால் என்னை பின்பற்ற விரும்பினால் என்று சொல்கிறார். and he just says, one who desire to follow me. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் விருப்பத்தை பார்க்கிறார். So the Lord God is seeing to your எவ்வளவு desire. உனக்குள்ள விருப்பம் இருக்கிறது. And how far are you having a desire அவரை in you? பின்பற்ற உனக்குள்ள எவ்வளவு விருப்பம் இருக்கிறது. And how far are you having a desire to follow the Lord அவரை போல Jesus? மாற வேண்டும் சொல்லி எவ்வளவு விருப்பம் இருக்கிறது. And how far have you got a desire to be like him? பரலோகத்தை குறித்து எவ்வளவு விருப்பம் இருக்கிறது. And how far are you having a desire about இந்த heaven? விருப்பத்தின்படி தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். And the Lord God is blessing according to the desire. நீதிமான் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். So the Lord God is granting the desire of the righteous. Hallelujah. Hallelujah. உங்கள் விருப்பத்தின்படி கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னால், And if the Lord God needs to do according to your desire, மூன்று காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். and we are just going to meditate three things, சுருக்கமாக சிந்திக்க போகிறோம். and we are just going to meditate it very briefly. இயேசுவின் முகத்தை நாம் தேட வேண்டும். And we just need to seek the face of ஆண்டவரை நாம் Jesus. தேட வேண்டும். And we just need to seek அந்த Jesus. முகத்தை தேடுங்கள். And you just need to seek the face of வேதவசனம் அப்படிதான் Jesus. சொல்லுகிறது. And the scripture says அவர் this. முகத்தை தேடுங்கள். And the scripture says you just need to seek நீங்க லூக்கா Jesus. 19 அதிகாரத்துக்கு வரும்பொழுது, And when you turn your Bibles to Luke chapter ஒன்றை 19, நீங்க வாசித்து பார்த்தால், and when you just read from verse 1 அங்கே on, சகேயு குறித்து நாம் வாசிக்கிறோம். and we are just reading about a man named Zacchaeus. சகேயு இயேசுவை பார்க்க வகை தேடினான். And Zacchaeus, he sought to see who Jesus இயேசு was. எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க வகை தேடினான். And he just sought to see who Jesus அவன் was. குள்ளமா இருந்தவன் ஒரு மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்க ஆசையா இருந்தான். And as he was a man of short stature, he just climbed upon a tree and he just had a desire to see அவனுக்குள்ள Jesus. ஒரு விருப்பம் இருந்துச்சு, இயேசுவை எப்படியாவது பார்த்து விட வேண்டும். And he just had a desire in him, somehow he just need to see இயேசு Jesus. அந்த வழியாய் வந்தார். And when the Lord Jesus passed இயேசு சுற்றி by, அநேக ஜனங்கள் இருந்தார்கள். and there were multitude of people around ஆனால் him, இயேசு அந்த மரத்துக்கு நின்று சகேயு இறங்கி வா என்று சொன்னார். but the Lord Jesus stood by the tree and he looked upon him and asked him to come down. ஹalleluya. Hallelujah. ஏன் சகேயு என்று சொல்லி அழைத்தார்? And why the Lord Jesus called him by his name அவன் Zacchaeus? இருதயத்தில் இருந்த விருப்பம். And it is all because of the desire which he had in his heart. சாலமோன் இருதயத்தில் இருந்த விருப்பத்தை பார்த்த தேவன் அவனை தேடி வந்து அவனோடு பேசினார். And as
as the Lord God saw the desire of the heart of the Solomon, he came and spoke to அதே him. போல சகேவு இருதயத்தில் இருந்த விருப்பத்தை அறிந்த ஆண்டவர் அவனை தேடி வந்து சகேவே இறங்கி வா உன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். And in the same way, knowing the desire of the heart of Zacchaeus, the Lord Jesus looked at him and asked him to come down, and he said, I want to come to your house. இயேசுவை நீ விருப்பத்தோடு நீ தேடினால் அவர் உன்னிடத்தில் வருவார். And if you just seek the Lord with a great desire in you, he will come to you. இருதயத்துக்குள் வருவார். And he will come into your heart. வீட்டுக்குள் வந்தார். And the Lord Jesus entered the house of Zacchaeus. விருப்பத்தை நிறைவேற்றினார். And the Lord Jesus fulfilled the desire of his heart. Hallelujah. Hallelujah. விருப்பத்தை நிறைவேற்றுவார். And in the same way, the Lord God will fulfill your desire. இருதயத்துக்கு மாத்திரமல்ல உன் வீட்டுக்குள்ளாய் வருவார். And not only he will come into your heart, but he will come into your house. உன் இருதயத்தை நிரப்பும் வீட்டை நிரப்பும். And his presence will fill your heart and fill your house. வீட்டிலே எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். And all the people in his house were filled with great joy that day. பழைய பாடலை நாம் பாடுகிறோம். And we are just singing an old song like this. இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷம். And we are just singing an old song like இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம். இயேசு வந்த வீட்டிலே சமாதானம். And when the Lord Jesus come to a house, there is peace. இயேசு வந்த வீட்டிலே இன்ப கீதங்கள். And if the Lord Jesus will come into your house, there are sweet songs. Hallelujah. Hallelujah. உங்களை சந்தோஷத்தினால் கர்த்தர் நிரப்புவாராக. And the Lord, may the Lord God fill you with great joy. இரண்டாவது கர்த்தரிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். And secondly, we just need to have a delight in the Lord. நீங்க சங்கீதம் 37ஆம் சங்கீதத்துக்கு வரும்போது And when you just turn your Bibles to Psalms 37. 4ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். And Psalms 37 verses 4. கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல், அதாவது உன் இருதயத்தின் விருப்பத்தை உனக்கு அருள் செய்வார். And delight yourself also in the Lord, and he shall give you the desires of your heart. Hallelujah. Hallelujah. உன் விருப்பம் நிறைவேற வேண்டும் சொன்னார். And if your desire need to be fulfilled, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இரு. and you just need to have a great delight towards the Lord. சந்தோஷமா இரு. And you just need to rejoice in the Lord. பவுல் சொல்றார் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்றார். மறுபடியும் நான் சொல்லுகிறேன் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். And that's what Paul the apostle says, rejoice in the Lord always. I say it again, rejoice. இந்த மாதத்திலும் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். And even this month we just need to guard the great joy in the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தரை பாடி சந்தோஷமாய் துதிக்க வேண்டும். And we just need to look upon the Lord, and we just need to praise him. கர்த்தருடைய காரியத்திலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும். And we just need to have a great joy in the things of the வேதத்தை Lord. சந்தோஷத்தோடு வாசியுங்கள். And when you just read the Bible, read it with great ஜெப நேரம் joy. சந்தோஷமாய் இருப்பதாக. And may our prayer time be filled with great கர்த்தருக்காக நீங்க joy. கிரியை செய்து சந்தோஷத்தோடு கிரியை செய்யுங்கள். And when you just work for the Lord, work it with great நிச்சயமா joy. உங்கள் விருப்பத்தின்படி கர்த்தர் செய்வார். And surely the Lord God will do according to your நீங்க desire. விரும்பின காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். And all the things which you desired in your life will happen. Hallelujah. Hallelujah. 145ஆம் சங்கீதத்துக்கு வரும்போது And when you turn your Bibles to Psalms 19ஆம் 145. வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். And Psalms 145 verses 19. 145ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் முதல் பகுதி வாசிக்கிறேன். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து And he will fulfill the desire of those who fear him. Hallelujah. Hallelujah. மூன்றாவது தேவனுக்கு யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர் விருப்பத்தின்படி அவர் செய்வார். And thirdly, whoever fears the Lord God will do according to their desire. தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. And we just need to have the fear of the Lord in அருமையான us. சகோதரனே சகோதரியே, And my dear beloved இந்த brothers and நாட்களிலே sisters, தேவனுக்கு பயப்படுகிற பயம் தேவை. and we just need to have the fear of the Lord these நாம் கடைசி days. நாட்களில் வாழுகிறோம். And we are just living in the very last தேவ days. பயத்தை நாம் காத்துக்கொள்வோம். And let us guard the fear of the Lord in கர்த்தர் நம்மை us. பார்க்கிறார் என்ற ஒரு பயம் நமக்கு இருக்க வேண்டும். And we just need to have a fear in us that the Lord God is seeing தீமை us. விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். And the fear of the Lord is staying away from all evil. தேவனுக்கு எப்போதும் நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். And we just need to obey the Lord always. கர்த்தர் அதை பார்க்கிறார். நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று ஆண்டவர் சொல்வார். And
And the Lord God will look at us and say, I knew that you fear me. தீமையை வெறுப்பதே தேவனுக்கு பயப்படுகிற பயம். And you just need to forget all the evil, and it's the fear of the Lord. தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. So we just need to have the fear of the Lord. அந்த பயம் இருக்குன்னு சொன்னா, and if we just have the fear of the Lord in us, பயந்து நடப்போம்னு சொன்னா, and if we just walk with the fear of the Lord, தேவனுடைய வார்த்தை காத்து நடப்போம்னு சொன்னா, and if we just got the word of God and walk, தேவனுடைய வழியிலே நாம் நடப்போம்னு சொன்னா, and if we just walk in the ways of the Lord, நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் விருப்பத்தின்படி செய்வார். and surely the Lord God will do according to your desire. Hallelujah. Hallelujah. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு அளிக்கப்படும். And the desire of the righteous will be granted. நீதிமான் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கொடுப்பார். And the Lord God will grant the desire of the righteous. விருப்பத்தின்படி செய்வார். And he will do according to your desire. Hallelujah. Hallelujah. மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். And let's close our eyes and look upon the Lord in prayer. உங்கள் விருப்பத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் நிறைவேற்றுவார். And surely the Lord God will fulfill your desire this month. கர்த்தர் தந்த ஆலோசனை நாம் காத்து நடப்போம். And let us protect the counsel which the Lord God gave us, and let us walk in it. Hallelujah. Hallelujah. பிதாவே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Our Father, we thank you, Lord, for this blessed time. பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். And we are just praying for each and every one who are watching us. இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for the word which you have given us. விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். And the desire of the righteous will be granted to him. அவன் விரும்பின காரியத்தை நீ தருகிறீர். Lord, you are just granting the desire. ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. Lord, fulfill all the desires of the people who are watching us. நீ தந்த ஆலோசனை நாங்கள் காத்து நடக்க உதவி செய்வீராக. Lord, help us to guard the counsel which you have given us. மனதோடு நாங்கள் உம்மை தேடட்டும். Lord, let us seek you wholeheartedly. மகிழ்ச்சியா இருக்கட்டும். And let us rejoice in you. பயந்து நடக்கட்டும் கர்த்தாவே. Lord, let us have the fear of the Lord. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. Lord, bless each and everyone who are watching us. தங்கியிருப்பதாக. Lord, let your blessing descend upon them. சபையார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. Lord, bless all our church members. ஆசீர்வாதம் ஒவ்வொரு மீது தங்கியிருப்பதாக. Let your blessing descend upon each and every one. Let your goodness and mercy surround them. மறைத்துக்கொள்ளும். Lord, cover them under your blood. செய்கிற வேலை ஆசீர்வதியும். Lord, bless them at their workplace. நாங்கள் கன மகிமை துதியை நாங்கள் செலுத்துகிறோம். And we just give you all the glory, honor and praise. செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you as you are going to do the same. சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு காத்துக்கொள்வீராக. Lord, protect them each and everyone with good healing. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus name we pray. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமாதே.